السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد. قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد. قال فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. قال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد أسواقها أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அவனுடைய அருளும் கிருபையும் இருளக சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் நேரான பாதையினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், ஏனைய நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்திற்கு அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திருமறையில் ஒரு வசனத்தினை நமக்கு நினைவுபடுத்துவார். வஅன்னல் மஸாஜித லில்லாஹி, நிச்சயமாக உலகத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாயில்கள், இந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே அல்லாஹ்விற்கு உரியது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு உண்டான இடமாக அது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்குவதற்கும் வேறு யாரையும் அந்த பள்ளியிலே எதிர்மறையாக சிந்திப்பதற்கும் அந்த பள்ளியிலே உரிமை இல்லை என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, வணங்கிவிடக்கூடாது, வணக்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிவிடக்கூடாது என்பதனை ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்கிறார். அதனுடைய மூல காரணத்தையும் அதற்கு உண்டான மகத்துவத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு ஹதீசுகளை முன்வைத்து, பல்வேறு சொற்பொழிவுகளை, வார்த்தைகளை முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் கூபா, மஸ்ஜிதுல் ஹரமைன், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அந்த வாழ்ந்த காலகட்டம், அந்த வாழ்ந்த காலகட்டத்தில் மார்க்க விஷயங்களை போதிப்பதற்காகவும் அதை கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் உண்டான இடமாக பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு நீதிமன்றமாக மக்களுக்கு நீதியை சரியான முறையில் அல்லாஹ்வுடைய வரம்புகளோடு எடுத்து சொல்லக்கூடிய நீதிமன்றங்களாக பள்ளிவாசல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மக்களுக்கு தேவையான நற்போதனைகள், ஹிதாயத்திற்கு உண்டான வழித்தடங்களை கற்பிக்கக்கூடிய பாடசாலைகளாக பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சமூகத்திற்கு தேவையான, சமூக மக்களுக்கு தேவையான, சமூக இணக்கத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு
அந்த சஹாபாக்களோடு அந்த பிரயாணத்தை பள்ளிவாசலுடைய மாகூலுடைய என்ன செய்திருக்கிறார்கள், அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு உண்டான அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், பள்ளிவாசல்களுக்கு உண்டான அந்த தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வதை மார்க்கம் நமக்கு வலுக்கட்டாயமாக சொல்லி காட்டுகிறது. அதனால்தான் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு இடத்தை மிக உயர்வாகவும் மிகவும் கண்ணியமாகவும் தான் விரும்பக்கூடியதாகவும் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அஹதுல் பிலாதி அஹப்புல் பிலாதி இலல்லாஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி, அல்லாஹ்விற்கு ஊர்களிலேயே நிலங்களிலேயே பிடித்த நிலம் என்னவென்று சொன்னால், பிடித்த ஊர் என்னவென்று சொன்னால், ஊரிலேயே பிடித்த இடம் என்னவென்று சொன்னால், மசாஜிதுஹா, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ அபகலுல் பிலாதி அஸ்வாகுஹா, ஊர்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் என்னவென்று சொன்னால் அஸ்வாகுஹா, கடை வீதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். காரணம், பள்ளிவாசல்கள் அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இணைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் தன்மைகளை விளங்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை இல்லம் என்பதனை இந்த உம்மத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த இடமாக பள்ளிவாசல்களை ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், பிடித்த இடமாக அடையாளப்படுத்தி காட்டுகிறான். வெறுப்பிற்கு உண்டான இடமாக, கோபத்திற்கு உண்டான இடமாக கடைவீதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபம் அதில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வெறுப்பு அதில் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை தன்மைகளை முழுமையாக விளங்கி வைத்திருக்கக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் பல்வேறு இடங்களை பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசல்களுடைய நிலைப்பாடு மிகவும் வருத்தத்திற்கு உண்டானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த உம்மத்திற்கு உண்டான அடையாளம் பள்ளிவாசல்கள் என்பது இந்த உம்மத்திற்கு உண்டான அடையாளம். இதில் கலிமா சொன்ன அத்தனை நபர்களும் முழு உரிமைக்கு உண்டானவர்கள் என்பதனை மார்க்கம் அற்புதமாக நமக்கு நினைவுபடுத்தி காட்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசினுடைய நிழலிலே 7 வகையான அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு இடமளிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸாஜித் ஃபாஷஹது லஹு பில் ஈமான் என்பதாக உங்களில் யாராவது பள்ளிவாசலுடைய தொடர்பை அதிகப்படுத்துவதை நீங்கள் யாராவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் சொல்லுங்கள், சாட்சி பகருங்கள், அல்லாஹ்விடத்திலே இவர் ஈமானுடைய நிலையில் இருக்கிறார் என்பதாக, ஈமானுடைய பூரணத்தில் இருக்கிறார் என்பதாக நீங்கள் சாட்சி பகருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். பள்ளிவாசலுடைய தொடர்பு என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக, அல்லாஹுவை நெருங்கி வைக்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் நெருக்கி வைக்கக்கூடியதாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹும் ரசூலும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு அடியான் தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளிவாசல்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஒழு செய்துவிட்டு பரிபூரணமாக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு வருகின்றாரோ அவருக்கு 2 விதமான தன்மையை, தரஜாவை ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறார் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் வீட்டிலிருந்தே கிளம்புகின்ற பொழுது ஒவ்வொரு எட்டிற்கும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொரு எட்டிற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள்,
ஒவ்வொரு எட்டிற்கும் சுவனத்திலே ஒவ்வொரு அந்தஸ்தும் அவர்களுக்கு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே எந்த நிழலும் இல்லாத நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 விதமான நபர்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நினைவுபடுத்தினார்களே. அதில் ஒரு நபர் யார் என்று சொன்னால், தன்னுடைய உள்ளத்தை பள்ளியோடு, தன்னுடைய உள்ளத்தை பள்ளிக்காக வேண்டிய பள்ளியோடு, பள்ளிவாசலுடைய அமல்களோடு யார் லயித்து விட்டார்களோ, யார் தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டார்களோ, யார் அதனை அதிகமாக விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துவார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆரம்பமான விஷயம் அவனுக்கு பிடித்தமான இடம் என்பதாக சொன்னார். இந்த உலகத்திலே நாம் பல்வேறு நிலைகளுக்கு, சூழ்நிலைகளுக்கு, பல இடங்களுக்கு நாம் சென்று கொண்டு வந்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் இதுவாக இருக்கிறது என்பதனை நாம் விளங்கி கொண்டு, புரிந்து கொண்டு என்ன செய்கிறோம், நம்முடைய தேவைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் இவ்வுலகத்திலேயே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் எதனை தேடுகிறோமோ அதனை அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே நாம் கேட்கின்ற பொழுது, இறை இல்லத்திலே அவனிடத்திலே கோரிக்கை வைக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் நாம் எதுவாக வாழ விரும்புகிறோமோ அதனை அவருடைய இல்லத்திலிருந்து தருகிறான் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊரிலே பள்ளிவாசல் எவ்வளவு அவசியம், அதனுடைய கட்டி காப்பது, அந்த பள்ளியினுடைய நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்துவது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது. ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிறார்கள். மதீனா மாநகரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு இடம், கூஃபா நகரம், இன்று மிகப்பெரிய பள்ளிவாசல்கள் எல்லாம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. கூஃபா நகரத்திற்கு சரியாக திங்கட்கிழமை அந்த இடத்தை கடக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு கடப்பதற்காக வேண்டி அங்கு தங்குகிறார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்கள் மட்டுமே அந்த கூஃபா நகரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசித்தார்கள். அந்த 4 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இணைந்து ஒரு மஸ்ஜிதை, தொழக்கூடிய ஒரு மசாஜிதை என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நிர்ணயம் செய்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, நினைவுபடுத்துறாங்க. ரொம்ப ஒரு வருஷம் 10 வருஷம் காலங்காலமா இருப்பதற்கு, தங்குவதற்கு உண்டான இடமாக இல்ல. வழிபோக்க ஹிஜ்ரத்து போறாங்க, பயணத்திற்காக வேண்டி போறாங்க. அங்க இருந்தது வெறும் 4 நாட்கள் தான். அப்ப அந்த 4 நாட்கள்ல இருந்த இடத்துல தொழுதுட்டு போயிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் முழுமையாக இழங்கக்கூடிய இடம் என்பதனை சாட்சி பகர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும், அல்லாஹ்வுடைய அன்பும், அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த பரக்கத்தும் இறங்கக்கூடிய இடம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உதாரணப்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹ்வை ஒரு அடியான் முழுமையாக விளங்குவதற்கும், உணர்ந்து கொள்வதற்கும், அவனை முழுமையாக அடைந்து கொள்வதற்கும் உண்டான அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூஃபா நகரிலே ஒரு மஸ்ஜிதை நிர்ணயம் செய்தார்கள். 4 நாட்கள் மட்டுமே வழி, அதாவது பிரயாண பாதையாக பயன்படுத்திய அந்த நகரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளியை நிர்ணயம் செய்தார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், அவன் விரும்பிய ஒரு விஷயத்தை அடியாருக்கு தர வேண்டும் என்று சொன்னால், அவன் விரும்புகின்ற இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், விரும்பப்பட வேண்டும். அதுதான் மஸ்ஜித். பள்ளிவாசல் என்பது நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ரப்பல் ஆலமீன் விரும்பவில்லை. அவன் ஒரு அடியான் தன்னுடைய ஒட்டுமொத்த இருளக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயமும் இங்குதான் பெறப்பட்டது, இங்குதான் முடிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களை அப்படித்தான் என்ன செய்தார்கள், இந்த உம்மத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள். ஒரு நீதிக்கு உண்டான ஒரு இடமாக, ஒரு மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய இடமாக, மனித நேயத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இடமாக, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக,
சட்டதிட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமாக, ஹலால் ஹராமை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமாக, ஒழுக்கங்கள் அதாபுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அதபுகள், ஒழுக்கவியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக, அதே போன்று மனிதன் தன்னுடைய நிலையை முழுமையாக விலகிக் கொண்டு தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை முழுமையாக விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் சொன்ன, ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான ஒரு இடமாக, ஊரிலேயே பிடித்த இடமாக ஒரு இடமாக பள்ளிவாசலை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதனை உங்களுடைய பிரியத்திற்கு உண்டான இடமாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். சல்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை, பள்ளிவாசல்கள் என்பது பள்ளிவாசல்களில் வரக்கூடிய நபர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்பதாக. இந்த உலகத்துல ஒரு அடியான் இன்னொரு அடியான கவனிக்கக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு 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 ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தரை போய் பார்த்தோம், சொந்த பந்தத்தை பார்க்கிறோம், நல்ல உறவுகளை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம், அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கும், ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலுக்கு தகுந்தார் மாதிரிதான் என்ன இருக்கும், ஒரு பேச்சாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு உபகாரணம் செய்யக்கூடிய நிலைப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அளவோடு தான் இருக்கும். எந்த வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டினுடைய நிலைப்பாடு அந்த அளவுகோலோட தான் இருக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசல் என்பது பள்ளிவாசலிலே வரக்கூடிய அடியார்கள் யார் என்று சொன்னால் விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்கு விருந்தை உபசரிப்பது அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமை என்பதாக சொன்னார்கள். இந்த உலகத்துல அல்லாஹ் விருந்து கொடுப்பது போன்ற என்ன செய்ய முடியாது, உலகத்துல யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அல்லாஹ் ஒரு ஷிஃபாவை கொடுப்பதை போன்று யார்